ஓகே பிள்ளைங்களா, இன்னைக்கு சிபிஎஸ் நாள் 5. இன்னையோட தலைப்பு சொல்ல முடியுமா? கர்த்தாவே, பிள்ளைகளை கண்மணி போல நீர் காத்து கொண்டீரே, அதற்காய் நன்றி நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எந்த தீங்கும் பிள்ளைகளை அணுகாதபடி ஆண்டவரே உமது சேட்டையில் பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க அப்பா. அம்மை துதிக்கிறப்பா. கேட்கிற பாடல்கள், வசனங்கள் அப்பா, கதைகள் ஆண்டவரே அவர்கள் மனதில் பதிந்து அப்பா அதன்படி நடக்க என் தேவன் நல்ல ஞானத்தை பிள்ளைகளுக்கு தரப்போறீரே, அதற்காய் நன்றி அப்பா. தொடக்கம் முதல் முடி வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும் ராஜா. அப்பா, ஒவ்வொரு டீச்சர்ஸையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எந்த ஒரு சோர்வும் பலவீனங்களும் ஆண்டவரே எங்களை தாக்காதபடி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற நல்ல ஞானத்தை எங்களுக்கு முதலாவது தாங்க தகப்பனே. இயேசுவேமை துதிக்கிறோம். பலப்படுத்துங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்னைக்கு 2 தலைப்புகளை நம்ம சொல்ல போகிறோம். ஒன்று இருதயத்தை காத்துக்கொள்வது, இன்னொன்று ரட்சிப்பை காத்துக்கொள்வது. ரட்சிப்பை காத்துக்கொள்வது எப்படி? இது 2 தான் இன்னையோட தலைப்பு. 4 தலைப்புகளை பார்த்துட்டோம். 5வது தலைப்பு இருதயத்தை காத்துக்கொள். இன்னொரு தலைப்பு என்னது? ரட்சிப்பை காத்துக்கொள். சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பை காத்துக்கொள். இந்த ரட்சிப்பு அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்விகள் எழும்பலாம் இல்லையா? ரட்சிப்புனா என்னது ஆண்டி அப்படின்னு. இதுக்காக தான் ஒரு சின்ன கதையை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம கதையை பார்க்கலாம். இன்னைக்கு எரிகோ பட்டணத்தில் நடந்த ஒரு கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எரிகோ அப்படின்னு ஒரு பட்டணம். நீங்கள் வாழ்கிற ஊரோட பேர் மீஞ்சூர் சொல்வீங்க இல்லையா? இல்லை ராமாரெட்டிப்பாளையம், இல்லைனா பிடிஓ ஆஃபீஸ், இல்லைனா வாயலூர் அப்படி சொல்வீங்கள்ல. நான் இருக்கிறது திருவத்தியூர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எரிகோ அப்படின்ற ஒரு பட்டணம் இருந்துச்சான். அந்த பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எரிகோ பட்டணத்தில் சகேயுன்னு ஒரு மனுஷன் இருந்தானா. அவன் சகேயுன்றவன் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மனுஷனை போல் இல்லாமல் கொஞ்சம் குள்ளமான மனுஷனாக இருந்தானா. மற்றவங்களை காட்டிலும் குள்ளமான மனுஷனாக இருந்தானா. எப்படி குள்ளமான மனுஷனால் நிறைய காரியங்களை பார்க்க முடியாதோ அந்த மாதிரியான வருத்தங்கள், கஷ்டங்கள்லாம் அவனுக்கும் இருந்துதான். அவன் நிறைய பணம் சம்பாரிச்சான். ஆனால் அவன் குள்ளமான இருக்கிறத வந்து உயரமாக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? அப்பவும் விடலை, நிறைய பணம் சம்பாரிச்சு பணக்காரனாக இருந்தான். ஆனால் ஜனங்க அவன் பக்கம் இருக்கிற திசை பக்கமே பார்க்காம போயிடுவாங்களாம். அதன் வழியாக இயேசு சுவாமி நடந்து வராராம்.
இயேசு சுவாமி எரிகோ பட்டணத்திற்கு வரும்பொழுது ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, திரளான ஜனங்க ஓடி போயிட்டு ஏசப்பாவை பார்க்கறதுக்காக அங்கே போய் திரண்டு போய் பார்க்கறதுக்கு போனாங்களாம். ஆனால் அந்த சகையுவுக்கு என்ன ஆச்சு, இவங்களுக்கு பின்னால் வந்து எட்டி பார்க்க முடியல. இந்த பக்கம் வாடா க்ளோரி, எடுத்து வையாத, எட்டியே பார்க்க முடியல. பாருங்களேன், இவனை மறைச்சிடுற அளவுக்கு எல்லாம் உயரமாக இருந்தாங்க. இவன் என்ன பண்ணா, யோசிக்கிறான், என்ன அப்படி அவனுக்கு ஏசப்பாவை பார்க்கறதுக்கு ஒன்றும் ரொம்ப ஆசை கிடையாது. ஆனால் யார் தான் அந்த ஏசு, என்ன நேசிக்கலை யாரும், என்னை வந்து யாரும் பார்க்கல, எனக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல, ஆனால் ஏசப்பாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, அது யார் ஏசு, அந்த ஏசுவை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், இயேசுவை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டான்னு வச்சு அவனுக்கு உண்மையாகவே இயேசுவை பார்க்கணுன்ற இருதயத்தில் வாஞ்ச ஆசை இல்லை. அவன் என்ன பண்ணான், பார்க்க போனாக்கா எல்லாம் உயரமாக நிற்கிறாங்க, ஏசப்பாவை பார்க்கவே முடியல. பாரு, அவன் வந்து எப்போவுமே குறுக்கு வழி யோசிக்கிறவன்ல, அவன் நிறைய பொய் சொல்லுவான், மற்றவங்களை ஏமாற்றி காசு சம்பாதிப்பான், இப்படி ஒன்று பேசுறது அப்படி ஒன்று செய்கிறது. இப்போ நிறைய இதுதான் இல்லை, இங்கே முன்னால் ஒரு பேச்சு பேசுறது, பின்னால் வேற பேச்சு பேசுறது, இப்படியெல்லாம் செஞ்சு அவன் எப்போவுமே தப்பாகவே செஞ்சுட்டு இருந்தவன் என்ன பண்ணான், நான் இங்கே பார்க்குறான் ஒரு காட்டத்தி மரம், உயரமான காட்டத்தி மரம் இருக்குது. சரி நம்ம என்ன செய்யலாம், காட்டத்தி மரத்துக்கு மேலே போய் நின்று அவன் எப்படியாவது ஏசப்பாவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டத்தி மரத்து மேலே யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிட்டு நிற்கிறானா. பாரு, காட்டத்தி மரத்து மேலே அவன் ஏறினதையும் யாரும் பார்க்கல, அவன் எப்படி ஏறினான்றதையும் ஜனங்க பார்க்கல. பாருங்களேன், ஜனங்கள்லாம் இங்கே வந்து நிற்கிறாங்க, எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இவன் வந்து ஏசப்பா யாரு, கண்டிப்பாக நான் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்க்க ஆரம்பித்த உடனே ஏசு சுவாமி அந்த மரத்து அண்டையில் வந்து நிற்கிறாராம். ஜனங்க கிட்ட எல்லாம் பேசிகிட்டே வராராம், வழியெல்லாம் பேசிகிட்டே வந்த உடனே இந்த காட்டத்தி மரம் வந்த உடனே பேசுறத நிறுத்திட்டாராம் ஏசப்பா. இப்போ நம்ம பேசாமல் இருக்கோம்ல, அதே மாதிரி ஏசப்பா பேசுறத நிறுத்திட்டு அப்படியே சுற்றி பார்த்தாராம். பாரு, இவன் நினச்சான் என்னை ஏறி வரும்போது யாருமே மரத்தில் ஏறி வந்து பார்க்கல அப்படின்னு. ஆனால் ஒருத்தர் பார்த்தாரு. அப்போ ஏசப்பாக்கு கோபம் வந்திருக்கும்ல, இவன் வரியெல்லாம் வர உன்னோட பதிலுக்கு நான் சொல்றதுக்கு வரேன். அங்கே வந்து நின்று பார்த்த உடனே ஏசப்பாவுக்கு அமைதி ஆயிட்டு நிமிர்ந்து பார்க்குறாராம். நீ கேட்ட கேள்விக்கு இப்போ நான் பதில் சொல்கிறேன். ஏசப்பாவுக்கு கோபம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிடுறேன். கோபம் வந்திருக்குமா இல்லையான்னு கதையில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா அவர் ஒருவேளை வேற என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், அடிச்சிருக்கலாம், ரத்தம் வந்திருக்கலாம். பாத்தியா, ஏசப்பா வந்து சகேயுவை பார்த்து பலார்னு அடிச்சிருக்கலாமா. பாரு, அக்கா சொல்கிறாங்க, பலார்னு அடிச்சிருக்கலாமா, முகத்துலலாம் ரத்தம் வந்திருக்கலாமா. அப்படியெல்லாம் செய்கிற தேவனா ஏசப்பா இல்லை. அவர் என்ன செய்கிறாரு, நிமிர்ந்து பார்த்து கண்ணோட கண்ணு. அடிக்கடி நான் கிளாஸில் பசங்களுக்கு டீச் பண்ணும்போது நான் சொல்கிற ஒரே காரியம், நீ யாரை பார்த்து பேசினாலும் அவங்களோட கண்ணை பார்த்து பேசணும். அப்போ தான் ஒரு ஐ கான்டாக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. கண்ணோட கண் பார்த்து பேசும்போது, பிள்ளைகள் கிட்ட பேசும்பொழுது கூட நீங்கள் கண்ணோட கண் பார்த்து பேசுனீங்கன்னா, கவனிக்காத பிள்ளைகள் கூட இமீடியட்டாக கவனிக்க தொடங்குவாங்க. அம்மா ஏதோ பண்ணுறாங்களே, என்னை பார்த்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஏசு சுவாமி என்ன பண்ணுறாராம், அவனை கண்ணோட கண்ணு பார்த்து அவர் சொல்கிறாராம், சகேயுவே இறங்கி வா. இறங்கி வர சொல்லி என்ன செஞ்சிருப்பாரு, அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிள்ளைங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அடிச்சிருக்க மாட்டாருன்னு அவங்க நினைக்கிறாங்களா, நீ நினைக்கிற அடிச்சிருப்பாருன்ட்டு இல்லை. பிள்ளைங்க சொல்கிறது தான் கரெக்டு. சகேயுவே கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு சகேயு கீழே இறங்கி வந்த உடனே பாரு, சகேயு கீழே இறங்கி வந்தோடனே குள்ளமான மனுஷன்ல, கீழே இறங்கி வந்த உடனே சகேயுவை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு விருந்தாளியாக வரப்போகிறேன். என்னவா, என்னது விருந்தாளியா? ஆண்டி, கதையை தப்பா சொல்றீங்களா? கதையை நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் ஜெனி. விருந்தாளினா ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா என்ன செய்வோம், மொத்த வேலை வீடெல்லாம் சுத்தப்படுத்தி உடனே கடன்னு க்ளீன் பண்ணி, நல்ல பிரியாணி தான் ரொம்ப ஸ்பெஷல் இல்லை, இல்லை பரோட்டா ஸ்பெஷலா, ஏதோ ஒரு ஸ்பெஷல்
ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக செஞ்சு சுட சுட ஹாட் கேஸ்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி அவங்க வரலாம் காத்துன்னு இருப்போம் வாசல்லையே. ஐயோ வாங்க வாங்க வாங்கன்னு நம்ம வரவழைப்போம். அதுதானே விருந்தாளி, அப்படி தானே? உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்து அப்படி தானே வரவேற்பீங்க? ஆமாம், அப்படி தானே விருந்தாளியை உபசரிப்பாங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு சகேயுவை பார்த்து, இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் விருந்தாளியாக வரப்போகிறேன். என்ன சொல்கிறாரு? உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரப்போகிறேன், உன் கூட டேபிளில் உட்காந்து சாப்பிட போகிறேன். அது எப்படி? அவன் அவ்வளோ தப்பு செஞ்சுருக்கானே, எப்படி ஆண்டவர் வந்து அவரை விருந்தாளியாக கூப்பிடுவார்? அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே, பொய் சொல்லி தானே எல்லாத்தையும் வாங்கினா. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். அவன் பொய் சொன்னான், அவன் திருடுனான், அவன் வந்து பேச்சை மாற்றி மாற்றி பேசி ஏமாற்றி காசு சம்பாதிச்சான். ஆனாலும் ஜனங்கள்லாம் அவனை வெறுத்துட்டாங்க. ஜனங்கள்லாம் அவனை பார்த்து பேசக்கூடாது, அவன் என் வீட்டு பக்கம் தெச பக்கம் வர வேணான்னு நினச்சாங்க. ஆனால் ஏசப்பா அவனோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாரு. பாரு, ஏசப்பா என்ன சொல்கிறாரு? உன் வீட்டுக்கு நான் விருந்தாளியாக வரப்போகிறேன், உன் கூட சேர்ந்து சாப்பிட போகிறேன். எத்தனை பேருக்கு ஏசப்பா உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட ஆசை? அல்லேலூயா. ஆமாம், ஏசப்பா என் கூட உட்காந்து சாப்பிட்டாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா என்ன சொல்கிறாரு? சகேயுவை பார்த்து சொல்கிறாரு, உன் வீட்டுக்கு நான் விருந்து வரப்போகிறேன், உன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல தான் அவனுக்கு ஒரு ரட்சிப்பு பிறந்தது. அந்த இடத்துல தான் ஆண்டவர் இருதயத்தோடு பேச தொடங்கினார். வீட்டுக்கு போய் சாப்பாடு உபசரணம் கொடுத்த உடனே ஒருத்தரும் அந்த வீட்டு பக்கம் வரல. ஏன்னா எல்லாருக்கும் ஏசப்பா மேலே கோபம் வந்திருக்கும். இல்லை, உன்னை மாதிரி தான் கோபம் வந்திருக்கும். அடிச்சிருக்கலாம், நல்லா ரத்தம் வர வர பலார் பலார்னு அடிச்சிருக்கலாம், அவனை நல்லா எட்டி உதச்சி தள்ளி விட்டுருந்துருக்கலாம். எதுவுமே செய்யாமல் ஏசப்பா என்ன செய்கிறாரு? அவரோட நேரத்தை அவனுக்காக செலவிழக்கணும். இன்றைக்கி கூட அருமையான பிள்ளைகளா, உங்களுக்காக நீங்கள் நல்ல காரியம் பேசுகிறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு காத்திருப்பான். அவன் ஏசப்பாவை பற்றி தெரியாமல் இருப்பான். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் போய் ஏசப்பாவை பற்றி சொல்கிறது தான் மிக அவசியம். அவன் ஒருவேளை மற்றவங்களுக்கு பிடிக்காதவனாக இருக்கலாம், அவன் கோபக்காரனாக இருக்கலாம், அவன் சண்டை போடுறவனாக இருக்கலாம், எரிச்சல் மூட்டுறான். அப்போ இந்த பிள்ளை என்னை ரொம்ப எரிச்சல் மூட்டுது அப்படி கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? உன்னோட வார்த்தையில் வல்லமை உண்டு. நாவை எதற்கு காத்துக்கொள்ள வேணும்? நம்ம கதைகளை படித்தோம். ஆனால் நல்ல காரியங்களுக்கு நம்மளுடைய வார்த்தையை உபயோகிக்க வேணும். இதே மாதிரி தான் ஏசப்பா முன் உதாரணமாய் செய்திருக்கிறார். ஏசுவாமி நமக்கு உதாரணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு? எல்லாரும் வெறுக்கிறவங்கள, எல்லாரும் அருவருப்பாக நினைக்கிறவனை பார்த்து, நான் உன் வீட்டுக்கு வரேன், நான் உன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்ட உடனே அவனுக்கு துக்கமாயிடுச்சு. யாருக்கு? யாருக்கு? சத்தமாக சொல்லுங்களேன். சகேயுவுக்கு. சகேயுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. ஐயோ, நான் எவ்வளோ பெரிய பாவி, நான் எவ்வளோ பெரிய ஏமாற்றி இருக்கிறேன், நான் எவ்வளோ காசு சம்பாரிச்சிருக்கேன், எவ்வளோ பெரிய மாளிகை கட்டி வச்சுருக்கேன், 4 அடுக்கு மாளிகை வச்சுருக்கேன், ஆனாலும் என்னை யாரும் நேசிக்கலையே, என்னோட ஏசப்பா என்னை நேசிச்சிட்டாரே, இனி நான் ஒரு தவறும் செய்யவே மாட்டேன்னு அந்த இடத்துல ஒரு திருத்தம் வந்துச்சு. பார்த்தியா? அதுதான் ரட்சிப்பு. இன்றைக்கும் கூட உங்களுக்கு வரணும். அது இந்த இடத்துல ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேர் வீட்டில் தன்னோட தாயை துக்கப்படுத்திக்கிட்டு, தன்னோட அப்பாவை துக்கப்படுத்திக்கிட்டு, பெரியவர்களை துக்கப்படுத்திக்கிட்டு, இல்லை செய்யக்கூடாதுன்ற காரியத்தை செஞ்சுக்கிட்டு, பேசக்கூடாதுன்னு சொல்கிற வார்த்தைகளை, அநேக பிள்ளைகள் கெடுதலான வார்த்தைகளை பேசுவதை நான் காது கொடுத்து வெளியே கேட்டேன். நான் வெளியே, நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டி சும்மா தான் அப்படி நடந்துட்டு இருக்காங்கன்ட்டு, என்னோட காது முழுசாக என் பிள்ளைகளை சுற்றி தான் இருக்கும். நீங்களாம் என்னோட பிள்ளைகள், உங்களை சுற்றி தான் என்னோட காதுகள் இருக்கும். என்ன வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்க, எப்படியாக உன்னுடைய சக ஃப்ரெண்டு கிட்ட, உன்னுடைய தோழன் தோழிக்கிட்ட எப்படி நீ பேசுகிற, நீ எப்படி நடந்து கொள்கிற, இதை நான் கவனிச்சுட்டே இருப்பேன். ஏசப்பாவும் கூட அங்கே சகேயுவை கவனிச்சிருக்கார். யாருமே கவனிக்காத நேரத்தில் ஏசப்பா கவனிச்சிட்டு இருக்கார். நீ பேசுகிற காரியத்தை, நீ செய்கிற காரியத்தை, நீ உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளை, நீ ஒருத்தனை அடிக்கிற, துன்புறுத்துற, அப்பா பேச்சு அம்மா பேச்சு கீழ்ப்படியாமல் எல்லாத்தையும் ஒருவர் அறிஞ்சிருக்கிறார். அவர் யாரு?
ஏசப்பா அறிஞ்சிருக்கிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி நாள் முதல் கொண்டு நான் எந்த தவறையும் செய்ய மாட்டேன். எந்த காரியங்கள் என்னோட இருதயத்தில் வந்தாலும் அதை நான் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன்னு தீர்மானம் எடுத்திங்கன்னா ஏசப்பா உங்களோட கூட இருப்பார். அந்த நேரத்தில் சகையு அந்த நேரத்தில் ஏசப்பா கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் செஞ்சதெல்லாம் பாவம்தான், நான் எல்லார்கிட்டையும் 1க்கு 4 வட்டி வாங்கினேன், 5 வட்டி வாங்கினேன், 10 வட்டி காசு வாங்கியிருக்கேன், எல்லாமே தவறு தான் ஏசப்பா, நான் செஞ்சதெல்லாம் தவறு தான், இன்னைக்கு நான் அதை உணர்த்தப்பட்டேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா அதை எல்லாத்தையும் 2 தனியாக திருப்பி கொடுத்துட்றேன். ஒருவேளை இந்த அக்கா கிட்ட 5 ரூபாய் வாங்கியிருந்தா 10 ரூபாவா திருப்பி கொடுத்துட்றேன். அந்த அக்கா கிட்ட 100 ரூபாய் வாங்கியிருந்தா 200 ரூபாவா திருப்பி கொடுத்துறேன். பாரு எவ்வளோ நல்ல குணாதிசயம் அவனுக்குள்ள வந்துச்சு. அதுதான் ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் வாயளவில் உதட்டளவில் நம்ம பேசுறது மாத்திரம் பத்தாது, நம்ம அதன்படியாக நடந்து காட்டணும். சகையு என்ன செஞ்சான், அந்த நாள் அவன் தீர்மானம் பண்ணான், இனி நான் தவறு செய்ய மாட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இனி நான் எதிர்த்து பேச மாட்டேன், இனி சொல்கிற பேச்சு கேட்பேன், கீழ்ப்படிவேன். இப்படியாக அவன் அமைதியாக ஏசப்பா பின்னாடி போக தொடங்கினான். இந்த காரியத்தை நீங்கள் இந்த நாளில் யோசிக்கணும். பிள்ளைகள் எல்லாரும் உங்களோட இருதயத்தில் கை வச்சுக்கலாம். எல்லாருக்கும் கை இருக்கு, எனக்கு கூட கை இருக்கு. உங்களுடைய ரைட் ஹேண்ட், வலது கைகளை உன்னுடைய இருதயத்துக்கு மேலே வச்சுக்கோ. உனக்கு தெரியும் நீ என்ன செய்யற தவறு. இங்கே ஒருத்தர் இருங்க, டை இருதயத்தில் வச்சுட்டிங்களா? எல்லாரும் வச்சுட்டிங்களா? கண்களை மூடலாமா? ஏசப்பா ஒன்றுத்தையும் பார்க்கல உங்களை. ஏசப்பா உங்களோட இருதயத்தை மாத்திரம்தான் பார்க்குறாங்க. ஏசப்பா உன்னோட இருதயத்தில் என்ன இருக்குது, நீ என்னத்தை யோசிக்கிறேன்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் தீர்மானம் பண்ணுங்க, இந்த சின்ன விஷயம் நான் தவறு செய்கிறேன், இந்த சின்ன வார்த்தை நான் அதிகமாக பேசுகிறேன், இந்த சின்ன கொடும் சொற்கள் மற்றவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் பேசுகிறேன், இந்த நாள்லேருந்து நான் பேச மாட்டேன். தீர்மானம் பண்ணணும். கண்கள் மூடி இருக்கணும். யாரும் திறக்க வேணாம், நான் திறக்க சொல்லலையே, யாரும் திறக்க வேணாம். ஹல்லேலூயா. ஒரு கண்களும் திறந்துருக்க கூடாது. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். ஆமென். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். நானே வாசல், இதுதான் ஒருவேளை ஒரு வாசலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாசல் வழியா யாராலனா உட்பிரவேசிக்க முடியுமா? இது வழியாக உட்பிரவேசிக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தா அவனால் நிச்சயமாக உட்பிரவேசிக்க முடியும். ஒருவேளை இதில் என் தலை கூட போகாது. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால். சொல்லுங்க, பேசினாதான். பேசுங்களேன். ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். சரி, ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்மளுக்கு ஒரு வாசல் உண்டுன்றதை காண்பிக்கிறாரு. அந்த வாசல் வழியாக நம்ம என்ன செய்யணும்? உட்பிரவேசிக்க ஆயத்தப்படணும், தீர்மானிக்கணும். ஏசப்பா அந்த வாசல் வழியாக உட்பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லுகிறாரு. ஆனால் நம்ம உட்பிரவேசிக்க தயாராக இருக்கணும். ஆனால் அப்படி தான் வேதத்தில் அநேகர் உட்பிரவேசித்தார்கள். ஆபிரகாம் எடுத்திங்கன்னா ஏசுவாமி என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தார். ஒவ்வொருத்தரும் வேதத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதன் வண்ணமாய் உட்பிரவேசித்தார்கள். ஆனால் ஒருவேளை குறுகலான பாதையாக இருக்கலாம், நெருக்கமான வழிகளாக இருக்கலாம், எந்த வழிகளாக இருந்தாலும் ஆண்டவர் திட்டமாக வசனத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா, ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவர் வழியாக மாத்திரம்தான்,
அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியாய் அவருடைய வழிகளில் நம்ம நடக்கும்போது, இயேசு சுவாமியோட வழிகளில் நடக்கும்போது நமக்கு உலகத்தின் பிரகாரமான கண்களுக்கு ஒருவேளை அந்த பாதை உள்ளே போக முடியாத பாதையாக இருக்கலாம். ஆனால் க்ளோரி இங்கே வாமா, ஆனால் அந்த பாதையை விசாலமாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். இப்படியாக வா, உள்ள போறியா பார்க்கணும்ல, நான் வா, கீழே போட்டோம் போட்டோம். வெரி குட். போ முடிஞ்சுதா? ஆனால் முதல்ல அதே திறந்த வாசலை தான் நான் காண்பித்தேன். ஆனால் அந்த வாசல் உலகத்தின் வாசலை போல உள்ளே போக முடியாமல் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் திட்டமாக வசனத்தில் என்ன பண்ணி சொல்லியிருக்கிறார்னா, ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால், கர்த்தருடைய வழியில், இயேசுவின் வழியில் உட்பிரவேசித்தால், அதே கதவு தான், அதே வழி தான். ஆனால் என்னாச்சு, உள்ள போக முடிஞ்சது. இதை தான் ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீ நினைக்கலாம் இது என்னால் முடியாது, இந்த காரியம் என்னால் செய்ய முடியாது, இது என்னால் சாத்தியமே படாது, நான் ஒழுங்காக படிக்க மாட்டேன், நான் நல்ல பிள்ளையாக இருக்க மாட்டேன், நல்லா எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வரமாட்டேன்னு நீ அதைரியமாக இருந்தால் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் வழியாய் நீ உட்பிரவேசித்தால் நீ எல்லாத்தையும் சாத்தியமாக முடிக்க முடியும். உன்னால் செய்ய முடியாதுன்னு நீ நினச்சா கூட அதை செய்ய முடியும்னு நான் முடிச்சு காட்ட நான் இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு? இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும். ஏசப்பா தான் ஒரே வழி. அந்த வழியில் நம்ம உட்பிரவேசிக்கிறதுக்கு எஸ்ன்னு சொன்னால் மட்டும் போதும், மீதி காரியங்களை அவர் பார்த்துக்கு வருவார். அல்லேலூயா. இன்னைக்கான வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். வசனங்களை கொண்டு வாங்கடா. இன்னைக்கு நாள் எத்தனை? இன்னைக்கு தலைப்பு என்ன? இருதயத்தை, தலைப்பு என்ன? இருதயத்தை காத்துக்கொள். வசனம் சொல்லலாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. இன்னொரு டைம் சொல்லலாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாய். அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. ஓகே, சரி. இதில் 5 கார்டு இருக்கும் பாருங்க. இதில் 5 கார்டு இருக்கும். 5 கார்டு இருக்கும். ஒரு டீமுக்கு வந்து 5 பேர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா திருப்பி பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணலாம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. சுறுசுறுப்பாக வரணும். இங்கே
நடுவுல கைகி வச்சீங்கன்னா மெரிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. அவள்தான். கீழே போட்டு கொடுமா கிளிப்ப. கொஞ்சம் தள்ளி வந்துருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சூப்பர் ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட். நடுவுல யாருன்னா கை காலை வச்சீங்கன்னா மெரிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. சூப்பர். எல்லாத்தையும் கழட்டி சீக்கிரம் எடுத்து போய் வை. சீக்கிரம் கழட்டு. எடுத்து போய் அவன் வெச்ச உடனே நீ போலாம். யார் செகண்ட் ஆள்? நீ தானே. ஓடு 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 ஓடு. இங்க வந்துரு. கேர்ள்ஸ் முடிச்சிட்டீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒழுங்கா துணி காய போட்டிருந்தீங்கன்னா வீட்டுல தெரியுதா? இப்போ துணி ஒழுங்கா காய வைக்கல வீட்டுலன்ட்டு. அம்மாக்கு அதுதான் உதவி பண்ணணும். ஜெசிந்தா ரொம்ப உதவி பண்றான்னு நினைக்கிறேன். சூப்பர் ஃபாஸ்டா பண்றான். ஜெசிந்தா துணி காய போட்டது பறந்துருச்சம்மா. தப்பா எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா திருப்பி நீங்க தான் தப்பு. அம்மா தள்ளி உட்காருடா. சாலம் அம்மா தள்ளி உட்கார், தள்ளி உட்கார். சீக்கிரம் 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 ஓடு 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 ஓடு. சூப்பர் ஃபாஸ்ட். பரவாயில்ல, ஜெசிகா புடிச்சிருவா போல. விட்டத புடிச்சிட்டா ஜெசிகான்னு நினைக்கிறேன். ஜெசிகா இல்ல, ஜெசிந்தா. சூப்பர் 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 சூப்பர். கழட்டிடு, எல்லாத்தையும் கழட்டு. கழட்டுறா கழட்டுறா கழட்டுறா. எடுத்துட்டு ஓடு 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 ஓடு. அடுத்த ஆள் ரெடியா? ரெடி ரெடி ரெடி. ஓடு 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 ஓடு. ஓரமா சீக்கிரம். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். அனுஷா சீக்கிரம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். பரவாயில்ல அனுஷா ஓடுறாளே. ஏமா எப்படி படிச்சிருக்க நீ? மாட்டு மாட்டு. ஹலோ அஜய், அனுஷா மாட்டணும். அனுஷா மாட்டணும். கிளிப்ல போடணும். கிளிப்ல போடு. கழட்டு 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 கழட்டு. ஓடு 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 ஓடு. போலாம் போலாம் போலாம். அடடா, இன்னைக்கு பாய்ஸ் புடிச்சிருவாங்க போல இருக்கு. 2 நாளா பிடிக்கலையோ? 2 நாளா கேர்ள்ஸ் டாப்பர்ல இருக்கிறாங்களே. இன்னைக்கு பாய்ஸ் வந்துருவீங்க போல இருக்கு. அதானே. போடுமா இப்போ? என்னடி அவ பேந்து பேந்து முடிக்கிறா? கல்கலாம் கல்கலாம். இன்னும் ஒருத்தர் இருக்கானே, நீ இருக்கல. ஓகே ஓகே, பாய்ஸ் வராங்க. சூப்பர் சூப்பர். லாஸ்ட் ரவுண்ட்.
வின்னர்ஸ். கேர்ள்ஸ் முடிச்சிட்டாங்களா? ஓகே சூப்பர். ஏம்மா கடைசியா வச்சதை எடுத்துட்டீங்க? கொண்டு வந்து போடுங்க. எதுக்காக நீ பாடுபட்ட? பிரித்திஷ் கொண்டு வந்து போடு பார்க்கலாம். இந்த கேம்ல வந்து வின்னர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ். ஜோரா கைகளை தட்டலாமா? சூப்பர். 2 நாளா கேர்ள்ஸ் வந்து வின்னர்ஸா இருந்தீங்க இல்லையா? இன்னைக்கு வந்து ஃபார் a சேஞ்ச் பாய்ஸ் வின்னர்ஸ் ஆயிட்டாங்க. பாய்ஸ்க்கு ஜோரா கைகளை தட்டிடலாமா இன்னொரு வாட்டி? ஓகே. செகண்ட் வின்னர்ஸ் வந்து கேர்ள்ஸ். அவங்களுக்கும் ஜோரா கைகளை தட்டிடலாம். மோத்திகா ஸ்ரீ. நல்லா இருந்துச்சா இன்னைக்கு? நீங்க டெய்லி வந்தீங்களா? பிரயோஜனமா இருந்துச்சா உங்களுக்கு? அப்படியா? உங்க பேர் சொல்லுங்க. கனிஷ்கா. கனிஷ்கா. நீங்க எத்தனை நாளா வரீங்க? நான் வந்து ஒரு 4 நாளா வரேன். 4 நாளா வரீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க 4 நாள்ல? உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு எல்லா டேவும் ரொம்ப பிடிச்சது. எல்லா டேவும் பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சது எது? ரொம்ப ரொம்ப பிடிச்சது எல்லா டேவும். எல்லா டேவும் பிடிச்சிருந்துச்சா? சரி ஓகே, ஒரு தம்ஸ் அப் காமிச்சிடலாமா? ரித்விக். ரித்விக். ஓகே, நீங்க எல்லா நாளா வந்தீங்களா? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? சிபிஎஸ் வந்தீங்க. எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? வசனம் பிடிச்சிருந்துச்சா? ஐபிஎல் மேட்ச் பாட்டு பிடிச்சிருந்துச்சா? பாடுனீங்களா நல்லா? எல்லாரும் நல்லா கத்துக்கிட்டீங்களா இன்னைக்கு? பிரயோஜனமா இருந்துச்சா? எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணீங்களா? நம்மளுக்கு எப்போ ப்ரோக்ராம்? சண்டே. ஓகே, எல்லாரும் சண்டே அன்னைக்கு ஜாலியா ஒரு ப்ரோக்ராம் வச்சு எல்லாருக்கும் பிரைசஸ் கொடுக்க போறோம் இல்லையா? ஓகே, எல்லாரும் நாளைக்கு திருப்பி வந்துடலாமா? ஓகே, பாய்.